ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு பாகற்காய் வச்சு ஆந்திரா ஸ்டைல் காக்கரக்காய உள்ளிக்காரம் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாணல்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்த பிறகு எண்ணெயை வடிகட்டிட்டு வறுத்த பொருளை எடுத்து வச்சுக்கலாம். அதே வாணல்ல மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ½ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பத்து பல் பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். வறுத்து வச்சிருக்க பருப்பு, வதக்கி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு, புளி எல்லாம் சேர்த்துட்டு காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு.
பாவக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாணல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாவக்காவும் மசாலாவும் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். எண்ணெய் நல்லா சைடில் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வரக்குள்ள அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கசப்பே இல்லாத ஆந்திரா ஸ்டைல் காக்கரக்காய் உளிக்காரம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க, அவங்களே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.